வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் எஸ்பிஓனுவோம். இது பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்குது. ஓகேவா? இது ஒரு ஆன்லைன் ஜாப், ஒரு பார்ட் டைம் ஜாப்பு சொல்லலாம். ஹோம் மேக்கர், ஸ்டூடெண்ட், ஜாப்லெஸ் இருக்கவங்கெல்லாம் ஆன்லைன் இந்த ஜாப் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா பைமோட்டு, ஸ்டார் இன்சூரன்ஸ், எஜுகேஸ்ட் போன நிறைய கம்பெனிகள் இந்த கம்பெனி எஸ்பிஓவோட டைப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யாரானா எஸ்பிஓவில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்களா, இதில் டிஸ்கிரிப்ஷனில் அதோட கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கு. அதில் உங்களோட டீட்டெயில் அனுப்புங்க. மேஜர் டீட்டெயில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிருஷ்ணகிரி கோயில் பார்த்திங்கன்னா காலபைரவர் கோயிலில் குழந்தைகளுக்கு வேண்டுதலுக்காக எடைக்கு எடை காயின் போடுறதை பற்றி அதை பார்க்குறோம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சாமி பூஜை அலங்காரம்லாம் முடிஞ்சிட்டு தொட்டியில் பார்த்திங்கன்னா குழந்தைக்கு எடைக்கு எடைக்கு போட்டு பூஜை நடந்துகிட்ருக்கு. ஒரு தொட்டியில் பார்த்திங்கன்னா இடையிலேருந்து காயின்ஸும், இன்னொரு தொட்டியில் பார்த்திங்கன்னா குழந்தையும் போடுவோம். அதை போட்டு எடைக்கு இது வேண்டுதலுக்காக தான் இது பண்ணிட்டுருக்கோம். இது எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பாருங்கள். சாமிக்கு எல்லாம் பூஜை போடுறாங்க. பூஜை பண்ணிவிட்டு தான் குழந்தைய உள்ளே போடுவோம். பூஜை முடிச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு துண்டு எடுத்து இதில் போடுவோம். குழந்தை எதுவும் இதில் போட மாட்டாங்களா, அதனால் இந்த குழந்தை தான் பையன் வேண்டுதல், சாமி வேண்டுதலுக்காக வேண்டுதல் நிறைவேற்றனால குழந்தைக்கு நம்ம இந்த குழந்தைக்கு அப்போ என்ன எடை இருக்கோ ஓகே, அந்த எடைக்கு எடை நம்ம காயின்ஸு போட்டுட்ருக்கோம். அதான் குழந்தை பாருங்கள். ஒரு எடை தராசில் பார்த்திங்கன்னா குழந்தை படைக்க வச்சாச்சு. இன்னொரு தராசில் நம்ம காயின்ஸ் ஏற்கனவே எண்ணி வச்சுருக்கோம். இந்த காயின்ஸ் வைக்கிறோம். இந்த பையில் வைக்கிறோம். அந்த காயின்ஸ் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ சம்திங் இருக்குது. அப்படியே அந்த காயின்ஸுக்கு எடை இறங்கலை. மிச்சம் வீட்டிலேருந்து தனியாக எடுக்கணும் அந்த காயின்ஸு, அதுவும் வச்சுருக்கோம். அதுவும் இதாகலை. அதுக்கப்புறம் இன்னும் தனியாக நம்ம காயின்ஸ் வச்சுருக்கோம். அந்த காயின்ஸை மட்டும் இப்போ தனியாக எடுத்து போட்டோம். ஃபுல்லாக வச்சிங்கன்னா அது 7-8 கிலோவுக்கு மேலே இருக்குது. குழந்தை இருக்கிறது பார்த்தோன்னா 4 கிலோ தான். அதனால் அதில் தேவையான அளவுக்கு மட்டும் காயின்ஸ் நம்ம எடுத்து போட்டுக்கிறோம். அதுக்காக இவ்வளோ இருக்கின்றது. இந்த காயின்ஸ் எடுத்து போட்டுட்டு நம்ம உண்டியலில் போட்டுருவோம். சாமி வேண்டுதலுக்காக காலபைரவர் நம்ம வேண்டுதல் நிறைவேற்றி போட்டுருக்கோம்னா இப்படி தாங்க நம்ம எடைக்கு எடை போடுவோம். பாருங்கள், காயின்ஸ் வெயிட் அதிகமாக இருக்கும். இல்லை போட வெயிட் போகுது, குழந்தைய மேலே வைக்கிறாங்க. இப்போ நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்காக சாமியை வேண்டி காலபைரவர் கிருஷ்ணகிரிக்கு பெரியடி பக்கம் இருக்குது அந்த காலபைரவர். இது 10 காலபைரவர். இதுக்கு முன்னே யாருன்னா கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.